பயப்படாத. உன்னை நான் ஒண்ணும் செய்யல. உங்க அப்பா எஸ்பி ஸ்ரீராம், அவனை நான் பழி வாங்கணும். நான் அந்த பக்கமா டாக்ஸி ஓட்டிட்டு வரும்போது ஐயோ ஐயோ என்ன காப்பாத்துங்கன்னு ஒரு பொண்ணு கூச்சல் போட்டா சார். அப்படியே போய் தோப்புக்குள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு தரையில மயக்கமா கிடந்தா சார். அப்புறம் அந்த படுவாவி பையன் என்ன பார்த்ததும் ஓடியே போயிட்டான் சார். அந்த கொடும்பாவி யாரியா? ஜம்பு சார். ஜம்புவா? யாரு அந்த ஜம்பு? அவன் தான் சார், அந்த புல்லட் பாபுவோட தம்பி. ஹலோ, நான் தான் டாக்டர் ஜேம்ஸ் பேசுறேன். யோ டாக்டர், புல்லட் பாபு பேசுறேன் சார். என் தம்பி இந்த கேஸ்ல மாட்டக்கூடாது. அடிக்கடி பேப்பர் படிக்கிறது உண்டுல்ல, பரபரப்பான நியூஸ், கிட்னி சமாச்சாரம், அதுல நீ சம்பந்தப்பட்டிருக்கேன்னு உள்ள தேடுவேன். அந்த பயம் இருக்கட்டும். என் தம்பி இந்த கேஸ்ல சம்பந்தப்படல அப்படின்னு அழகா பிளேட்டை மாத்துற, இல்ல உன்னை க்ளோஸ் பண்ணிடுவேன். உன் இது இருக்குல்ல கிட்னி, அரேபியா அமைச்சிருவேன். அதெல்லாம் எதுக்கு சார், நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க விடுங்க சார். நான் போலாமா சார்? ஐயோ, எங்கயா போன? இரியா, நான் சொன்னதுக்கு அப்புறம் போயா போ. டாக்டருக்கு மாத்திரை கொடுத்துட்டேன். அட, அவனுக்கு எதுக்கு நான் மாத்திரை எல்லாம்? 2 சீடமுறு கொடுத்தா போதுண்ணே. கிருஷ்ண ஜெயந்தி பார்ட்டியா? சார், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்ஸி டிரைவரை கவனிச்சுக்கிறேன் சார். ஐ லைக் தட். நீ தானே அந்த டாக்ஸி டிரைவர்? ஆமா சார். அந்த பொண்ணை நீயே கற்பழிச்சதும் இல்லாம அவளை ஹாஸ்பிட்டல கொண்டாந்து சேர்த்து நல்ல நாட்டம் நடிக்க. ஐயோ, என் மேல அபாண்டமா பழி போடாதீங்க சார். போலீஸ் ஸ்டேஷன். நான் குற்றவாளி இல்லை சார். என்ன விட்டுருங்க சார். சார், ஏமா அம்மாடி, அம்மாடி, ஏமா, ஏமா. எஸ்பியை பாத்தீங்களா? பார்த்துட்டு தான் வந்தேம்மா. அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு. அவருக்கு எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் அவர் மனசை என்னால தேத்த முடியும். நாட்டுல அக்கிரமம் அதிகமா போயிடுச்சுனா அதுக்கு தான் சொல்றேம்மா, நீ தையல் கிளாஸ் முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு வந்துரு. தனியா எங்கேயும் போகாத, காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. சரிண்ணா. அந்த டாக்ஸி டிரைவர் குற்றவாளி இல்ல, அவனை யாரோ குற்றவாளி ஆக்கியிருக்காங்க. உண்மை என்னங்கறத ரகசியமா விசாரிக்கணும். எஸ் சார். இங்க பார் தம்பி, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, நான் தரேன். ஆனா 24 மணி நேரத்துல அந்த அன்பு நகரை காலி பண்ணி தரணும். அதுதான் உனக்கு நல்லது. அன்பு நகரை காலி பண்ணி கொடுக்கலன்னா? என் தொகுதியில இருந்துகிட்டு என்னையே எதிர்த்து பேசுறேடா அனாதை பயல. 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதாண்டா ஒருத்தன் என்ன எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தான். என்ன ஆச்சுடா அவன் கதி? அதோ கதி தெரியுமில்ல. நான் அனாதைதான். ஆனா நான் யார் தெரியுமா? பூசாரி கருப்பையாவோட மகன். ஏண்டா, நான் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன இவன் நினைச்சிட்டு இருக்க? நான் யாருன்னு உனக்கு தெரியும். உங்க அப்பா ஆத்தா என்கிட்ட மோதினதுனால என்ன கதிக்கு ஆளானாங்கன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சுமா என்கிட்ட மோதுற? எங்க அப்பா அம்மா சாவுக்கு காரணமாயிருந்த உன் முகத்திரைய கிழிச்சு நீ யாருன்னு இந்த ஊருக்கு புரிய வைக்க போற. நீ யாருன்னு எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா உன் கதையை நான் அப்பயே முடிச்சிருப்பேன். இனிமே அந்த அன்பு நகர் விஷயமா நான் உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை எப்படி எங்க கைக்கு மாத்தணும்னு எங்களுக்கு தெரியும். ஒண்ணு இந்த இடத்த விட்டு மாத்துறேன், இல்ல என் பேரை நான் மாத்திக்கிறேன்டா. யாரு யார மாத்துறாங்கன்னு நீ பார்க்கதான் போற. கொசு அடிக்கிறது எதுக்குடா AK-47? நம்ம காம்பவுண்ட்ல பையன் மேல கைய வச்சா பையனுக்கு மரியாதை ஜாஸ்தி ஆயிடும். போடா போட வாங்க. Cheers. என்னையா, எதுக்காக வழி மறைக்கிறீங்க? நாங்களும் வழி மறிக்கிறோம், நீங்க தான் என் வழியில நிக்கிறீங்க. என்ன சொல்றீங்க? என்ன ஏத்து தேர்தல நிக்கிறீங்களா? அதை சொன்னேன். நான் தேர்தல் நிக்கிறதுக்கும் நீங்க வழி மறைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? டீச்சர்மா, நீங்க அறிவு இல்லாதவங்களுக்கு அறிவு என்ன உண்டாக்குறீங்க, ஆனா நாங்க அறிவாளிகளை முட்டாளாக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நில்லுங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல் எப்படின்னா, செத்து போன கண்ணு குட்டி வயித்துல வைக்க ஒத்துனுச்சு பாலை கறக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, சத்தியம் இதை தவிர ஒண்ணும் தெரியாது. ஆனா எங்களுக்கு அது மட்டும்தான் தெரியாது. முன்னாடி உங்க எதிர்கால வாழ்க்கை செட்டில் ஆகிறதுக்கு 50 லட்சம் ரூபாய் தர வாங்கிக்கிங்க. லஞ்சம் கொடுக்குறீங்களா?
லஞ்சத்துக்கெல்லாம் ஆசைப்படுற ஆளு நான் இல்ல. அப்ப நீங்க அரசியலுக்கே லாய்க்கு இல்ல. எங்க வீட்டுல எங்க பொண்டாட்டி பேசுறதா இருந்தா கூட எங்களுக்கு லஞ்சம் கொடுத்து தான் பேசுவாங்க. இத பாருங்க, அரசியல்ல எல்லாரும் உங்கள மாதிரியே இல்ல, நல்லவங்களும் இருக்கிறாங்க. நல்லவங்கள 4 பேருக்கு தானே தெரியும், எங்களை 40 லட்சம் பேருக்குள்ள தெரியும். ஐயா, நான் தேர்தல் நிக்கிறதே மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காகத்தான், பதவி மேல ஆசைப்பட்டு இல்ல. பதவி இது என்ன தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்தமான தன்னலமற்ற விவேகின்னு அர்த்தம். நமக்கு பரிசுத்தமும் கிடையாது, தன்னலமற்றவும் கிடையாது, விவேகமும் கிடையாது. உங்களை எச்சரிச்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன மிரட்டுறீங்களா? என் உயிரே போனாலும் சரி, நான் இந்த தேர்தல் நிக்கத்தான் போறேன். ஐயோ, உயிரை பத்தி ஞாபகப்படுத்திட்டாங்களே. டேய், அவங்க உயிரே போனாலும் பரவாயில்லையாண்டா. அடிக்க போறீங்களா? பொம்பளை மேல கைய வச்சா என்ன நடக்கும் தெரியும்ல? பொம்பளை மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாதா? நீ பரவாயில்ல, தியாகி ஆயிட்ட, கவலைப்படாத. நாளை காலையில முதல் அறிக்கையே என்னதான், இந்த அம்மாவை கொன்னது யார், கொலைகாரனை கண்டுபிடிங்கன்னு கொடுப்பேன். முதல் மாலையும் என்னதாம்மா? அம்மா, நான் அந்த பொண்ணை பத்தி பழி வாங்காம விட மாட்டேம்மா. வேண்டாப்பா, வேண்டாம் முத்துராசு, உனக்கு இந்த பழி வாங்குற என்ன வேண்டாம். நான் உருவாக்கணும் நினைச்சிருந்த இந்த அன்பு நகரை நீ உருவாக்கணும். அங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்டியனுங்கிற பாகுபாடு இல்லாம எல்லாரும் ஒத்துமையா அன்பா இருக்கணும். செய்வியா? செய்வியா? ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். அந்த முத்துராசுடைய தலையெழுத்து அவனுடைய கையெழுத்தாலே நிர்ணயம் பண்றேன். போங்க, அவன் இந்த ஊர்லயே இருக்க கூடாது. எதுக்கு பாத்திரத்துல எடுத்து வெளியே போறீங்க? ஏன் இதை வெளியே போக சொல்றீங்க? அக்கா, இங்க பாருங்க அக்கா. எதுக்கு வீட்டை ஜப்தி பண்றீங்க? ஏய், கேக்குறல்ல, பதில் சொல்லுங்கடா. முத்துராசு வாங்கின கடனுக்கு வீடு முழுகி போச்சுமா. எங்க அண்ணனா என்கிட்ட யார்கிட்டயும் கடன் வாங்கல. அண்ணா! அண்ணா, நம்மள வீட்டை விட்டு வெளியேத்த பாக்குறாங்கண்ணா. அழாதம்மா, பொறுமையாயிருமா. நான் யார்கிட்ட கடன் வாங்கினேன்னு என் வீட்டை ஜப்தி பண்றீங்க? பொன்னம்பலத்துக்கிட்ட. அதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கு. நான் ஒண்ணும் பிச்சை கேட்டு கை நீட்டல, வட்டியும் அசலுமா திருப்பி கொடுத்துறேன். எப்படியோ கைய நீட்டினியா இல்லையா, அப்புறம் என்ன தத்துவம்? ஐயா, ஐயா, தம்பி தனக்காக கை நீட்டலங்க, என் பொண்ணு கல்யாணத்துக்காக தாங்க கை நீட்டுது. உன் சோகத்தை பார்த்தாலே தெரியுது உனக்காக தான் கையை நீட்டி இருப்பான்னு. எப்படியோ உனக்கு கையை நீட்டினா இல்லையா? பார், 6 மாசத்துல பணத்தை திருப்பி கொடுக்கணும். 3 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். அது சரி, பணத்தை வாங்கும் போது எல்லாம் வீரப்ப பேசுவாங்க, திருப்பி கொடுக்கும் போது லட்சணம் தெரியும். தம்பி, நான் ரொம்ப நாணயமானவன். திருப்பி கொடுக்கல, என்னை விட மோசமானவனை பார்க்க முடியாது. தெரியும். ஒரு கல்யாணம் நிக்க கூடாதுன்னு தான் அந்த வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கேன். மோசடி நடந்திருக்கு. அந்த பொன்னம்பலத்துக்கிட்ட பவுன் கல்யாணத்துக்கு 50,000 ரூபாய் வாங்கினது உண்மைதான், அதுவும் 3 மாசத்துக்கு முன்னாடி. ஆனா இதுல நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சம் ரூபாய் வாங்கினதா அந்த பொன்னம்பலம் எழுதி ஃப்ராட் பண்ணிருக்கான். எங்க அப்பாவை ஃப்ராடு கிடுன்னு பேசுன மவனை பேத்துருவேன். என்னைய பாத்து நிக்கிற? போலீஸ் கூப்பிடியா? போலீஸ், போலீஸ். முத்துராசு, இதெல்லாம் நல்லா இல்ல, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசுங்க. ஏப்பா முத்துராசு, நீ ரொம்ப உஷாரான ஆளாச்சே, எப்படி அந்த பொன்னம்பலத்துக்கு ஏமாந்த? அன்னைக்கு எங்க பவுன் கல்யாணம் நின்னுடுமோங்கிற சூழ்நிலையில அவன் நீட்டின வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டேன். சார், என் வீட்டை மீட்டுக்கிறது மட்டும் இல்ல, அந்த பொன்னம்பலத்தை மோசடி வழக்குல உள்ள தள்ளணும். அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி சார்? நீ எப்படி அவங்கிட்ட ஏமாந்தியோ அதே மாதிரி அவன் உங்ககிட்ட ஏமாறுறதுக்கு நீ ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்க. வக்கீல் சார், நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், ஆனா வந்த சண்டையை விட மாட்டேன். அந்த பொன்னம்பலம் எப்படி என்னை ஏமாத்தினானோ அதே மாதிரி அவனை ஏமாத்தி என் வீட்டை மீட்டுக்கல, என் பேர் முத்துராஜ் இல்ல. அப்பாடா, எப்படியோ பொண்ணுக்கு எழுத்துல முடிச்சு விழுந்துருச்சு. மொத்த சொத்து நமக்கு தான். இதுக்கு தானே இவ்வளவு சிரமப்பட்டோம். தலைவரே, போஸ்ட்மேன் அமைக்க வேண்டிய வேலை இல்லையா? வயலே அமைக்காச்சு, இனிமேல் நம்ம போஸ்ட் பண்ண நமக்கு. பரதேசி பிள்ளைங்க எங்க வராங்க? நெல்லுங்கடா. அவன் கல்யாண வீட்டுல செருப்பு கணம் தேடிட்டு இருக்கான், கும்பலா வந்துகிட்டு. உங்களை நான் கூப்பிட்டேன்டா, ஏன் வந்தீங்க? ஆமா, என்ன மாப்பிள? அவங்கள நான் தான் கூப்பிட்டேன். நீங்க இவங்கள வர சொன்னீங்களா? பொன்னம்பலம் இவங்க வந்தான்.
ஓ நீ ஏன் இங்க வந்த? கூப்பிட்டு தாப்பா வந்திருக்கான். கூப்பிட்டு வந்தியா? இவளையும் நான் தான் கூப்பிட்டேன். அட நீங்க வேற, நீங்க ஜப்பான் மாப்பிள்ள, இவன் எங்க ஜப்பானை பார்த்திருக்கான். அவர் ஜப்பான் மாப்பிள்ள இல்ல, நம்ம ஊர் மாப்பிள்ள தான். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா அவர் படிச்சது கொண்டது எல்லாம் ஜப்பான்ல தான். சின்னதா இருக்கும். நீ எங்க பாத்துருக்க போற? படிச்சது வளர்ந்தது கொண்டது எல்லாம் நம்ம ஊர்ல தான். எல்லாம் ஒரு செட்டப். ஒரே ஒரு தடவை அப்படி முகத்தை திரும்பி பாரு. அவர் முகத்தை எத்தனை தடவை நான் அப்பா? மெக்கானிக் முத்து ராசு. ஏண்டா ஒரே மீசைய நாளா ஒட்டி என்ன ஏமாத்திட்டியா? என்ன என்னதுக்கா கொடுத்துருக்க? பொறுக்கி பாயல. பிரியா என்னப்பா? வாமா. அவன் ஒரு மெக்கானிக், ஜப்பான் மாப்பிள்ள இல்ல, நம்மள ஏமாத்திட்டான். ஆமா பிரியா, இனிமே இவன் உனக்கு புருஷனே கிடையாது. உடனே விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்றேன். வேண்டாண்ணா, நான் விருப்பப்பட்டுதா இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவனுக்கு வீடு வாசல் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே நான் ஜப்தி பண்ணிட்டேன். தம்பி, வீடு முத்துராசு கைக்கு வந்துருச்சு. கோர்ட் ஆர்டர். நீங்க எப்படி என்ன வெத்து பேப்பர்ல ஃப்ராட் பண்ணி ஏமாத்துனீங்களோ அதே மாதிரி நானும் உங்களை ஏமாத்திட்டேன். அவ்வளவுதான். பிரியா, எப்ப நீ என் பேச்ச மீறிட்டியோ இனிமே உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்ல. எப்படி நீங்க வாழ்ந்துறீங்கன்னு பாக்குறேன்.